அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய பொதுத்தமிழ் வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது நம்மளுடைய புத்தகத்துல இந்த சாப்டர் நம்பர் வந்து 13ல வந்து இருக்கு. பக்க எண் வந்து 103 எடுத்துக்கோங்க. வினா எழுத்துக்கள் வந்து அது ஒரு முக்கியமான தலைப்பு. பல கேள்விகள் இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேட்டிருக்காங்க. அது அனைத்தும் மொத்தமா நம்ம ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம புத்தகத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வினா எழுத்துக்கள் அப்படின்றது என்ன அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 வினா எழுத்துக்கள் வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு படிக்க போறோம். ஸோ அதற்கு அடுத்து அகவினானா என்ன, புறவினானா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ அது தொடர்பாக வந்து சரியான வினா சொற்றொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புத்தகத்துல வந்து கொடுத்துருக்கோம். ஒரு 87 இருக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே போதும். இதுக்கு மேல தேவைப்படாது. இதை வச்சு நம்ம எக்ஸாம்ல ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து வினா வகை அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஸோ அப்போ வினா வகை அப்படின்றத வந்து அதனுடைய பொருள் என்ன, எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றதையும் நம்ம படிக்க போறோம். ஸோ மொத்தம் வினா வகை வந்து 6 வகைப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த 6 என்ன அப்படின்றத பார்க்க போறோம். அறிவினா, அரியவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 6மே இன்றைய வகுப்புல படித்து தெரிஞ்சுக்க போறீங்க. அடுத்து விடை வகை அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் விடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 8 வகைப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 8மே அதற்கான பொருள் என்ன, அதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத இன்றைய வகுப்புல படிக்க போறோம். அதற்கு அடுத்து பொருள்கோள் அப்படின்னும் போது அதுவும் 8 வகைப்படும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுல ஒரு 3 வந்து அதாவது ஆற்று நீர் பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள் அண்ட் கொண்டு கூட்டு பொருள்கள் அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல படிச்சு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம விடை கற்ற வினாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய புத்தகத்திலே நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக படித்து நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுவரையும் டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட வந்து வினா விடைகள் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அதை படிங்க, திரும்பி படிங்க. இலக்கண விதி நம்ம கொடுக்கறத படிங்க. அந்த வகைகள் என்னன்னு படிங்க. படிச்சீங்கன்னா போதும். இது தாண்டி கேள்வியே கிடையாது. இதை படிங்க. கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 வினாக்கள் வந்து இதுல இருந்து கேள்வி வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாப்டர் நம்பர் வந்து 13 அப்படின்னு பார்க்கலாம். பக்க எண் வந்து 103 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வந்து ஸோ வாங்க படிப்போம். வந்து வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வினா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வினா வினா எழுத்துக்கள் அப்படின்னா வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள். அப்ப அந்த வினா பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்து இருக்கணும். அந்த எழுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லோட முதலிலோ அல்லது இறுதியிலோ இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும், சிலதுன்னா சொல்லின் இறுதியில் இடம்பெறும். இப்ப ஏ, யா, ஆ, ஓ, ஏ அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆகிய 5 வினா எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்றது கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். இப்ப சுட்டு எழுத்துக்கள்லாம் மொத்தம் எத்தனை 3ன்னு பார்த்தோம். வந்து அது இணை எழுத்துக்கள் அப்படின்னா ஆயுதத்துக்கு மட்டும் கிடையாது, மற்றதெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த மாதிரி தான் நமக்கு ஸ்டேட்மெண்டா போட்டு கேட்பாங்க அப்படின்னு. அப்படி கேட்டாலும் நம்ம சரியா விடையளிக்கணும் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அப்ப மொழியில் முதலில் வரபு எதுப்பா அப்படின்னு கேட்டானா ஏ, யா அப்படின்னு. எங்கு, யாருக்கு அப்படின்னு. மொழியின் இறுதியில் வருபு என்ன பண்ணா ஆ, ஓ அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பேசலாமோ, தெரியுமோ அப்படின்னு. பேசலாமா, தெரியுமோ அப்படின்னு. மொழி முதலிலும் இறுதியிலும் வருபு என்னன்னா ஏ அப்படின்னு பார்க்கிறோம். அதான் ஏன், நீதானே அப்படின்னு. ஏன்னா ஏ முதல்ல வருது, நீதானே அப்படின்னும் போது ஏ இறுதியில வருது. அப்ப ஏ, யா அப்படின்றது முதல்ல வரும். அதே மாதிரி ஆ, ஓ அப்படின்றது இறுதியில வரும். ஏ அப்படின்றது முதலிலும் இறுதியிலும் வரும் அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுக்கணும். சோ அப்ப ஆ, ஏ, ஓ அம்மூன்றும் வினா அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் வந்து சொல்றாரு அப்படின்னு. நன்னூலார் என்ன பண்றாருன்னா ஏ, யா முதலும் வந்து ஆ, ஓ ஈற்றும் ஏ இருவழியும் வினாவாகுமே சொல்லி நன்னூலார் சொல்றாரு. அப்ப நன்னூலார் சொல்லக்கூடியது வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு 5ன்னு சொல்றாரு. அதே வந்து தொல்காப்பியர் மொத்தம் எத்தனை சொல்றாரு 3ன்னு சொல்றாரு அப்படின்னு. அம்மூன்றும் அப்படின்றது வினா அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்லக்கூடியதா இருக்கு அப்படின்னு. இப்ப இதுல அகவினா புறவினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அது என்ன அகவினா புறவினா அப்படின்னா அகவினாவிற்குரிய எழுத்துக்களா நம்ம முதல்ல என்ன பார்க்கணும்னா யா, ஏ, ஏ அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப எது, யார், ஏன் சொற்கள் என்ன பண்ணா வினா எழுத்துக்களை நீக்கினா பிற எழுத்துக்கள் பொருள் தருமானம் தராது. எப்படி அக சுட்டு பிற சுட்டு பார்த்தோம் அதே மாதிரிதான். அப்ப இதுல இருக்கக்கூடிய வினா எழுத்துக்களை நீக்கினால் நமக்கு என்ன கிடைக்காது, பொருள் இல்லை அப்படின்னு. அப்ப பொருள் இல்லைன்னா அது அகவினா அப்படின்னு. சோ அப்ப எது, யார், ஏன் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப யா, ஏ, ஏ அப்படின்னு. இது வந்து அகவினாக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு. இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து நமக்கு பொருள் தருவது அது வந்து அகவினா. புறவினா அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு புறவினாவிற்கு எழுத்துக்கள் ஆ, ஏ, ஓ அப்படின்னு. அப்ப புறவினா அப்படின்னும் போது அதனுடைய எழுத்துக்களா நமக்கு இருக்கிறது என்னன்னா ஆ, ஏ, ஓ அப்படின்னு இருக்கு. இது என்ன பண்ணுனா அவனா, அவனே,
வருவானே இச்சொற்களில் ஆ ஏ ஓ ஆகிய எழுத்துக்கள் என்ன பண்ணோம் நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அப்படின்னு பார்க்கலாம். சோ அப்ப அவனா அப்படின்னு பாக்குறோம். அப்ப இறுதியில இருக்க அந்த ஆவை தூக்குங்க அவன் அப்படின்னு வரும். அவனே அப்படின்னு இதுல இருக்க ஏவை தூக்குங்க அவன் அப்படின்னு வரும். வருவானோ அப்படின்னும் போது அந்த ஓவை தூக்குங்க வருவான் அப்படின்னு பார்க்கணும். சோ அப்ப இறுதியில இருக்க அந்த எழுத்தை நம்ம தூக்கிட்டாலும் நமக்கு பொருள் தந்ததுன்னா அது வந்து புறவினா சொல்லிக்கலாம். அப்ப அந்த வினா எழுத்தை வந்து நம்ம நீக்கினாலும் பொருள் தந்தால் புறவினா, நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அது அகவினா சொல்லிக்கலாம். இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே இருந்து நமக்கு பொருள் தர்றதுனால அது புறவினா அப்படின்னு வந்து ஏதேனும் ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவப்படுவதுதான் வினாவாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப எது என்ன வந்து எங்கு எப்படி எத்தனை எப்பொழுது எவற்றை எதற்கு ஏன் யார் யாது யாவை அப்படின்ற போன்ற வினா சொற்கள் நமக்கு வந்து இருக்கு சொல்லிக்கலாம். இப்ப சரியான வினா சொற்றொடர்கள் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இது எல்லாமே முந்தைய ஆண்டு கேட்கப்பட்டது சொல்லிக்கலாம். சோ அப்ப சொற்றொடர்கள் அப்படின்றது வந்து நம்ம இங்க கொடுத்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல 87 கொடுத்திருக்கோம். இது இல்லாம ஒரு 100 இருக்கு. இதை நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன கேட்டாலும் வினா எழுத்துக்களை நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் சொல்லிக்கலாம். சோ அதை மட்டும் மனதில் நிறுத்தி படிங்க. வினா வகை அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அகவினா புறவினா பார்த்தோம். வினா எழுத்துக்கள் பார்த்தோம். மொத்தம் 5 தொல்காப்பியர் 3 சொன்னார், நன்னூலார் வந்து 5 சொன்னார் பார்த்தோம். இப்ப வினா வகை அப்படின்னும் போது மொத்தம் எத்தனை வகைப்படுதுன்னா 6 வகைப்படுகிறது. என்னென்னப்பா அப்படின்னா வந்து அறிவினா, அரியவினா, அரியாவினா, ஐயவினா, கொழல் வினா, கொடை வினா, அடுத்து இறுதியா ஏவல் வினா அப்படி சொல்லி மொத்தம் 6 வகையா வந்து இருக்கு அப்படின்னு. அப்ப அறிவினா அரியா வினா ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன, ஐய வினானா என்ன, கொழல் வினானா என்ன, கொடை வினானா என்ன, எடுத்துக்காட்டு என்ன, ஏவல் வினா என்ன, எடுத்துக்காட்டு கொடுத்துட்டு இது எந்த வகையான வினா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப அறிவினா அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்க தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு கேட்கிறது. யாரு கேட்பாங்க, ஆசிரியர் வந்து மாணவரிடம் கேட்பார். அப்ப மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் அப்படின்னு. அதுதான் என்னன்னா அறிவினா. எனக்கு ஆசிரியருக்கு தெரியும், மாணவருக்கு தெரியுமா செக் பண்றது, அதுதான் அறிவினா. அறியாவினா அப்படின்னா மாணவன் ஆசிரியர்கிட்ட கேட்கிறது வந்து தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது, அதான் அறியாவினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாதுன்னு கேட்டு என்று மாணவர் கேட்டல், அதுதான் வந்து அறியாவினா. தெரியல எனக்கு சொல்லுங்க வந்து. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது. ஏன்னா தெரியாது, நிற்குமா தெரியாது, அதுல கேட்கிறேன். அப்ப நிற்குமா அப்படின்னு கேட்பது வந்து பாத்தீங்கன்னா இங்க நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது அப்படின்னு பார்க்கும்போது அறியாவினா. தெரியாதனால கேட்கிறேன், அது அறியாவினா. ஐயவினா அப்படின்னா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்பது. ஐயம்னா எனக்கு ஒரு பயம் இருக்கு, ஐயோ அப்படி சொல்லிட்டு உடனே கேட்க. அப்படி கேட்கும் போது எடுத்துக்காட்டு இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா, இந்த செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னும் போது என்னன்னா ஒரு பயத்தோட கேட்குது. அதான் வந்து ஐய வேணாம். ஏன்னா வினாவது பாடலை பாடுவது கமலாவா விமலாவா என வினவுது, பாடலை பாடுவது கமலா வினாவா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்ப அந்த இடத்துல என்ன அங்கேயும் ஐயவனாவா தான் இருக்கு கழிமுக்கலாம். அப்ப ஐயம் நீங்கிக்குள்ள கேட்கறது கழிமுக்கலாம். ஏன்னா அடுத்து யார் பாட போறாங்க அப்படின்றதுக்காக கேட்கறது. நான் தான் பாடணும், ஐயோ பாடலை பாடுவது கமலாவா விமலாவா அப்படின்னு சொல்லி கேட்டா ஐயவினா, ஏன் அடுத்து நான் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது ஐயவினா கழிமுக்கலாம். அடுத்து கொழல் வினா அப்படின்னா தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு விளங்குவது. அந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அதான் வந்து கொழல் வினா கழிமுக்கலாம். அப்ப கொழல்னா வாங்கிக்கிறது. வந்து ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நுள்ளகரிடம் வினவுதல் கழிமுக்கிறோம். இருக்குதான் கேட்கறது எதனால வாங்க போறேன்னு அர்த்தம். வந்து கடைக்கு சென்று சிலப்பதிகாரம் புத்தம் இருக்கிறதா என்று கடைக்காரிடம் வினவுவது, வாங்குறதுக்காக கேட்கறது. கடைக்காரர்கிட்ட பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவுவது, பருப்பு வாங்குறதுக்காக கேட்கிறோம். வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குன்னா சரி இருக்குதான்னு செக் பண்றதுக்காக வந்து அப்படியே எப்படி கிடையாது. அப்ப வாங்குறதுக்காக கேட்கறது. அப்ப வாங்குறதுக்காக கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் வந்து கொழல் வினா. அடுத்து கொடை வினானா கொடுக்கறதுக்காக. கேள்வி கேட்கறது என்னன்னா உனக்கு கொடுக்க போறேன்னு அர்த்தம். அது எப்படி கேட்பாங்க வாங்க பார்ப்போம். பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, வந்து உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதுக்காக வினவுதல். என்கிட்ட 2 இருக்கு உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து இல்லைன்னு சொன்னா கொடுக்கணும்னு அர்த்தம். வந்து இதே பள்ளி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, என்கிட்ட 2 பேனா இருக்கு அப்படின்னு, உன்கிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ஆஹா அப்படி சொல்லி சிரிச்சுட்டு அவன் வந்துடுவான். வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கடுப்பு ஏத்தணும் அப்படின்றதுக்காக பண்ணுவாங்க. ஆனா ஒரிஜினலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கொடை வினா அப்படின்றது என்னன்னா பெரியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா வந்து வறுமையில இருக்கிறவங்க கிட்ட செழிப்பானவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக நம்ம எடுத்துக்கலாம். என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, வந்து உன்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இருக்கிறதா என்றுனா கொடுப்பதற்காக பண்ணிக்கலாம். அதற்கு அடுத்து ஏவல் வினா அப்படின்னா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு. எப்படி சொல்லுவாங்க வாங்க பார்ப்போம். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினாவை வேலை சொல்லுதல். அப்ப அக்கா வந்து தம்பி கிட்ட வந்து சொல்றேன் வேலை சொல்றதுக்காக. வந்து
அடுத்து என்ன சொல்றோம், நீ வரிசையில் நிற்க மாட்டாயா அப்படின்னு அர்த்தம், போய் வரிசையில போய் நில்லுன்னு அர்த்தம், ஏவல் இருக்கு. அதே மாதிரி நீ மனப்பாட செயலை படித்தாயா அப்படின்னா படிக்கணும்னு அர்த்தம் வந்து. அந்த வீட்டில் அரிசி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினாவி வேலை செய்ய. இதான் ஏற்கனவே கேட்டாங்க டிஎன்பிசில, திருப்பி அந்த தக்காளி அரிசியா மாத்தி திருப்பி கேட்கறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம கேட்ட கேள்வி திருப்பி திருப்பி வருது, தக்காளி அரிசியா மாறுது, அவ்வளவுதான். மற்றபடி அது என்னது, ஏவல் வினாதான் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம புத்தகத்துல இருக்கிறத நீங்க சரியா படிச்சாவே போதும், தேர்வுல கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க சரியா விடையளிச்சிடலாம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து உங்களுக்கு வேண்டியதுன்னா நல்லா திருப்பி திருப்பி இதே ரிவைஸ் பண்ணுங்க, இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிறோம். சோ அப்ப நமக்கு வினா வகை மொத்தம் 6 வகைப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விடை வகைகள் நம்ம பார்க்க போறோம். வினா வகைகள் 6 என்னன்னா, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்றத இந்த 6மே நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. சோ நன்னூல் வந்து பாத்தீங்கன்னா அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல் தரும் வினா 6 இழுக்க நல்லூரார் சொல்றாரு அப்படின்னு. அதே மாதிரி விடை வகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நன்னூலார் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல மொத்தம் 8 வகைப்படும் அப்படின்னு. அது வந்து என்ன இருக்கு அப்படின்னா, சுட்டு, மறைநேர், ஏவல், வினாதல் அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் வந்து அதுக்கான விதி கொடுக்குறாரு. அப்ப சுட்டு, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் விடை, வினா எதிர் வினாதல் விடை வந்து, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. அது பார்க்கும்போது நமக்கு ஏதோ கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும், படிச்சீங்கன்னா ரொம்ப சுலபம் வந்து, இதை விட சுலபமான ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். வாங்க படிப்போம். விடை வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை. விடை 8 வகைப்படும். அப்ப வினா எத்தனை வகைப்படும், 6 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும், 8 வகைப்படும். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 5 சொல்லி பார்க்கிறோம். சோ இதை நினைவில் வச்சுக்கிட்டோம்னா போதும், அவ்வளவு நம்பர்ஸ் பொறுத்தவரையும். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்காட்டு, பொருள் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நமக்கு முடிஞ்சிடும். வாங்க பார்ப்போம். முதல் 3 வகையும் நேரடி விடைகளாக இருப்பதால் வெளிப்படை விடைகள் எனவும், அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் எனவும் கொள்ளலாம். அப்ப ஃபர்ஸ்ட் 3 எப்படி இருக்குன்னா நேரடியா இருக்கு வந்து, அதனால வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்த 5 குறிப்பு மூலமா நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்கு, அதனால குறிப்பு விடைகள். அப்ப 8 எப்படி பிரிக்கிறோம்னா, நேரடியா இருக்கிறது வெளிப்படை விடைகளும், மறைமுகமா இருக்கிறத வந்து குறிப்பு விடைகள் எனவும் நம்ம கொள்ளலாம். அப்ப 3+5 அப்படின்னு பிரிக்கிறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடை அப்படின்னு. கடை தெரு எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப சுட்டுதல் வந்து இப்பக்கம் அப்படின்னு, அப்பக்கம் அப்படின்னா சுட்டி சொல்றது, சுட்டெழுத்துக்கள் ஏற்கனவே பார்த்தோம். அப்ப என்ன சொல்லலாம், சுட்டு விடைன்னு நம்ம சொல்லலாம். கடை தெரு எங்கே உள்ளனா அந்த வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு. இது வந்து சுட்டு விடை அப்படிங்கிறோம். மறைவிடை அப்படின்னு போதுன்னா மறுத்து கூறும் விடைன்னு அர்த்தம். மறைனா மறுத்து கூறுறது வந்து என்ன அப்படின்னா, கடைக்கு போவாயா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா தம்பியிடம் கேட்கிறாள் வந்து, போக மாட்டேன்னு என்ன மறுத்தல், அப்ப மறுத்து கூறுதல். அப்ப மறைனா மறுத்து கூறும் விடை அப்படின்னு. சாதாரண நிலையில வச்சுக்கணும். அடுத்து நேர்விடை அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடை வந்து, இப்ப கடைக்கு போவாயா அப்படின்னா போவேன் என்று கூறுதல். அப்ப அக்கா கேட்கும் போது தம்பி என்ன சொல்றான், போவேன்னு சொன்னான்னா அது வந்து உடன்பட்டு கூறல் வந்து. ஏவல் விடை அப்படின்னா வந்து மாட்டேன் என்று மறுப்பதை வந்து, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு திருப்பி சொல்றோம்ல, அதுதான் ஏவல் விடை. அப்ப என்ன பண்றோம், ஏவரும் விடையும் சொல்றோம் வந்து. அப்ப ரெண்டுமே நடக்குது. நீயே செய் அப்படின்னும், செய் அப்படின்னும் போது என்னது நமக்கு அந்த இடத்துல ஏவருது அப்படின்னு பாக்குறோம். அப்ப விடைன்னா நீயே செய் அப்படின்னு அது விடையாவும் மாறுது. அப்ப ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் என்று மறுப்பதை வந்து பாத்தீங்கன்னா என்னது விடையா சொல்றது அப்படின்னு. அதை ஏவுதலாக கூறும் விடையா வந்து இருக்கு அப்படின்னு. அடுத்து வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு போதுன்னா வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. அப்ப பதில் சொல்லல, திருப்பி கேள்வி கேட்கிறோம். எப்படி கேட்கிறோம், வாங்க பார்ப்போம். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னு. அப்ப வரேன்னு சொன்னா பரவாயில்ல, வராம இருப்பேனா அப்படின்னு கேட்டானா திருப்பி ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு விடையும் சொல்லிடுறாங்க. அப்ப விடையில என்ன இருக்கு, கேள்வி இருக்கு, சரி வா போலாம் அப்படின்றதான் அவங்க விடையா வந்து இருக்க போகுது. அப்ப என்னுடன் ஊருக்கு வருவாயானா வருகிறேன்னு முடிஞ்சு போச்சு வந்து. என்னுடன் ஊருக்கு வருவாயான்னு கேட்ட வினா இருக்குன்னா வராமல் இருப்பேனா அப்படின்னா வந்து தோல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அடிமுக்கிறோம். சோ அப்ப வினா எதிர் வினாதல் விடை அடிமுக்கிறோம். அண்ட் உற்றது உரைத்தல் விடை அடிமுக்கிறோம். அப்ப உற்றது உரைத்தல்னா நடந்ததை சொல்றது, அந்த கேள்விக்கு அந்த வினாவுக்கு அது விடையா வந்து சொல்றது. என்ன சொல்லுவாங்க, வினாவிற்கு விடையா ஏற்கனவே நேர்ந்ததை கூறல், அதை உற்றது உரைத்தல் அடிமுக்கிறோம். இப்ப நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு என்ன சொல்றோம், கால் வலிக்கிறது என்ற இந்த உரைத்ததை உற்றதை உரைப்பது வந்து, சார் கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏற்கனவே வலிச்சுட்டு இருக்கேன், நீ விளையாட வரவில்லைன்னா கால் வலிக்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப உற்றதை வந்து சொல்றது அப்படின்னு. உருவது கூறல் அப்படின்னா என்னன்னா வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை வந்து என்ன சொல்ல போறாங்க, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது, விளையாடினால் வலிக்கும் அப்படின்னு சொல்றது. அப்ப கால் வலிக்கிறது அதனால விளையாடல. அப்ப உற்றது சொன்னோம்னா கால் வலிக்கிறது, உருவது கூறல்னா கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது அடிமுகம். இனமொழி விடை அப்படின்னும் போதுன்னா வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை கூறல்.
அப்ப கேட்ட கேள்வி ஒழுங்கா பதில் சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேட்ட ஒண்ணு கேள்வி இருக்கும், சம்பந்தம் இல்லாம ஒரு பதில் சொல்லும் போது உங்களுக்கு கோபம் வரும். பெரும்பாலும் இப்படிதான் இருக்கும். இனமொழி விடை அப்படின்னு, உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு கேட்டா என்னது, என்ற வேணா இருக்கு, கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொன்னா அப்ப கோபம் தான் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த மாதிரி சொன்னோம்னா அது வந்து இனமொழி விடை. அப்ப வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை சொல்றது வந்து, அப்ப வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, உனக்கு வந்து ஃபீல்டிங் பண்ண தெரியுமா, இல்ல பேட்டிங் தான் தெரியும் வந்து, பவுலிங் அதுவும் தெரியாது, ஒன்லி பேட்டிங் தான், காரணம் நின்ன இடத்துலயே வந்து அடிக்கலாம் அப்படின்னும் போது அந்த மாதிரி நம்ம அதற்கு இனமானதை வந்து சொல்றது, அதான் வந்து என்னன்னா இனமொழி விடையா வந்து இருக்கு. அப்ப இனமொழி விடைனா உனக்கு கதை எழுத தெரியுமானா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது. அப்ப இனமானதா இருக்கு, ஆனா அது விடையா இருக்கு அப்படின்னு. இதுதான் என்ன அப்படின்னா விடை அப்படின்னு. இந்த விடையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பால் சொல்றது வந்து கடைசி 5, நேரடியா சொல்றது வெளிப்படையா சொல்றது வந்து முதல் 3 அப்படின்னு. அப்ப முதல் 3 வந்து நேரடி விடைகளாக வெளிப்படையாக இருக்கு அப்படின்னு. அடுத்த 5 விடைகளும் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள் சொன்னோம். குறிப்பு விடைகள் என்னது, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்ற 5 வந்து பாத்தீங்கன்னா குறிப்பு விடையா இருந்திருக்கு அப்படி. அடுத்து வந்து பொருள்கொள். செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்று பெயர். அப்ப பொருள்கோள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற சொல்ல நம்மளே என்ன பண்றோம், மாத்தி மாத்தி போட்டு நம்ம பொருள் கொள்ளணும் அப்படின்றதான் அதனுடைய பொருள் அப்படிங்கிறோம். சோ இது பொருள்கோள் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். அதுல 3 தான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். வந்து ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னா ஆற்று நீர் போற மாதிரி அந்த போக்கிலேயே படிச்சீங்கன்னா புரிஞ்சிடும் வந்து. சோ அதுதான் வந்து ஆற்று நீர் பொருள்கள் வந்து. இப்ப பாருங்க, சொல்லரும் குல்பகம் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே அப்படின்னு சொல்லி சிவக சிந்தாமணியில வரக்கூடிய வரிகள் வந்து. அப்ப சிவக சிந்தாமணி அந்த நெற்கதிரை பார்க்கும்போது அது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாரு. அது ஆற்று நீர் போற மாதிரி நேரா போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பொருள் பார்த்தோம்னா உங்களுக்கு எளிதில் புரிஞ்சிடும். நெற்பயிர் எப்படி இருக்குன்னா கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல், பாம்பு கருவுற்று இருக்கு அப்படின்னா அதனுடைய வயிற்றுல முட்டை இருக்கு, அந்த மாதிரி பெருசா அதனால வடிவம் போல் கரு கொண்டு அதே பின்பு கதிர் விட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னா, கதிர் விட்டு வரும்போது எப்படி இருக்குன்னா அது செல்லும் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் இருக்கிற மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா நிமிர்ந்து நிக்குது. அப்ப பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் எது அந்த நெற்கதிர் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா வணங்குதல் போல் வளைந்து காய்த்தனர் அப்படின்றார். அப்ப நெல் என்னும் மெலுவாய் அதன் தொழில்களான இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி வந்து என்னும் வினையச்சங்களை பெற்று வந்து. அப்ப அதுல என்ன வினையச்சம் இருக்கு, இருந்து ஈன்று நிறுவி இறைஞ்சி அப்படின்னு. அப்ப ஈ ஊ வந்தாவே அது வினையச்சம் நமக்கு தெரியும். அப்ப வினையச்சங்களை பெற்று காய்த்தவே எனும் பயனிலை கொண்டு முடிந்தது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன தேவை, காய்த்தவே அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்றின் நீர் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருள் கொள். அப்ப நேரா படிச்சுட்டு வந்தீங்கன்னா அது பொருள் கொள்ளலாம். அதுதான் வந்து. அப்ப இந்த இடத்துல எதை சொல்றாரு அப்படின்னா, சொல்லரும் குல்பகம் அப்படின்றது நெல்ல சொல்றாரு. பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கறி இருந்து, வயிற்றுல வந்து கறி இருக்கு, ஈன்று மேலாளர் இந்த செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை அப்படின்னு சொல்லி சிவகந்தாமில வரக்கூடிய வரிகளா வந்து இருக்கு. இது வந்து ஆற்று நீர் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். இதுதான் வந்து நன்னூலும் விளக்கிறார் அப்படின்னு வந்து. சதக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிரல் நிறை பொருள்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். வந்து நிரல் நிறை அணி ஏற்கனவே படிச்சிட்டோம் நம்ம. அதனால பொருள்கள் அப்படின்னும் போது கண்டிப்பா அதே தான் வரப்போகுது நமக்கு தெரியும். என்ன, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயனும் அது. இப்ப அன்பு அப்படின்னா பண்பு, அரண் அப்படின்னா பயன் அப்படிங்கிறோம். சோ அப்ப அது நிரல் நிறை பொருள்களா வந்து இருக்கு எடுத்துக்காட்டு. அதுல நம்ம ரெண்டாவது பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து முறை நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எதிர் நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னு பார்க்கிறோம். வாங்க பார்ப்போம். ஒரு செயலில் சொற்கள் முறை பெறலாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இதுல முறை நிரல் நிறை பொருட்கள் அப்படின்றது எதிர் நிரல் நிறை மாத்தி போட்டுக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அன்புக்கு பயனும் அரணுக்கு பண்பும் போட்டினா அதை மாத்தி போடுறது, அது எதிர் நிரல் நிறை. ஆனா இங்க அப்படி வரல. இங்க வந்து அன்பும் பண்பும் அரணும் பயனும் அப்படின்றது நமக்கு முறை நிரல் நிறையா வந்து வந்திருக்கு அப்படின்னு. அப்ப செயலில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை நம்ம என்ன பண்ணோம், வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலும் அவ்வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொள்ளுதல் அப்படின்னு. அதுதான் வந்து இங்க நம்ம சொல்றோம். அப்ப அன்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அரண் என்ற 2 சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவுகளாக பண்பு பயன் என்று பார்க்கிறோம். அப்ப அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவற்றின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் வந்து அரண் என்று சொல்றோம். அப்ப இல்வாழ்க்கையின் பண்பு அப்படின்றது அது அன்பு குறிக்குது வந்து. அதே மாதிரி அதனுடைய பயன் என்னப்பா அப்படின்னா அரணை குறிக்குது அப்படின்னு. அப்போ ஒன்னோட ஒண்ணு பொருந்தி நிற்குது. அப்ப அன்புக்கு பண்பும் வந்து அறத்துக்கு பயனும் வந்து பயனிலையாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்றதுனால இது முறை நிரல் நிறை பொருள்கொள் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து எதிர் நிரல் நிறை பொருட்கள் அப்படின்னா செயலில் எழுவாய்களை வந்து
வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் எதிர்கொண்டு வந்து அப்ப ஆப்போசிட்டா போடணும் அப்படிங்களா. பொருள்கள் எதிர்நிறை. இப்ப விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படிங்கிறோம். அப்ப விலங்கோடு அப்படின்னு வந்து ஏனையவர் மக்கள் அப்படின்னா கற்றாரு. அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஆப்போசிட்டா தான் நம்ம பொருள் கொள்ளணும். அப்ப முதல் அடியில் விலங்கு மக்கள் இருக்கு, எழுவாயிலா இருக்கு. அதை வரிசைப்படுத்தி விட்டு அடுத்த அடி போகும்போது அது பயனிலையாக இருக்குன்னா கற்றார் வந்து இருக்காது வந்து. அப்ப கல்லாதவர் ஏனையவர் என வரிசைப்படுத்தியுள்ளனர். அப்ப கற்றார் அப்படின்றது மக்கள் என்றும் கல்லாதவர் ஏனையவர் விலங்குகள் என்றும் எதிரெதிராக பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறோம். சோ அப்ப மக்கள் அப்படின்னா கற்றாரோடு வந்து, விலங்கோடு அப்படின்னா ஏனையவர்னா கல்லாதவர் அப்படிங்கிறோம். அப்ப ஏனையவர் கல்லாதவர் அப்படின்றது நம்ம பொருள் கொள்ள வேண்டும். இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதிர் நிரல் நிறை பொருள்கொள் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். சோ அதுவும் வந்து நமக்கு நன்னூல் வந்து அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்குது அப்படிங்கிறோம். அடுத்து கொண்டு கூட்டு பொருள்கள். கொண்டு கூட்டு பொருள்னா ஒரு செயலில் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை நம்ம தான் என்ன பண்ணணும், பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றொன்று கூட்டி பொருள் கொள்ளணும். அப்ப சிதறி கிடக்கிறத நம்ம ஒன்றொன்று கூட்டி, இப்ப ஆழத்து மேல குவளை குளத்துல வாவின் நெடிய குரங்கு அப்படின்னு இருக்கு. அப்ப ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாவின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமா இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்ப ஆழத்து மேல குரங்குன்னு எடுத்துக்கணும், அந்த குவளை வரக்கூடாது. அப்ப இந்த இடத்துல வந்து குரங்கு அப்படின்னு எங்க வரணும்னா இந்த இடத்துல வரணும், ஆழத்து மேல குவளை, ஆழத்து மேல குரங்கு அப்படின்னு. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆழத்து மேல குரங்கு குளத்துல குவளை வந்து, அப்ப குளத்துல குவளை தான் நம்ம பொருள் எடுக்கணும். அப்ப குளத்துல அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், குவளை அப்படின்னு பொருள் கொள்ளணும் அப்படிங்கிறோம். அப்ப ஆழத்து மேல குரங்கு அப்படின்னா ஆலமரத்தில் உள்ள குரங்கு வந்து, குளத்துல குவளை அப்படின்னு என்னதுன்னா குளத்தில் உள்ள குவளை மலர் அப்படிங்கிறோம் என்று கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருள்கோள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கூட்டு பொருள்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது அப்படியே கேட்டுறோம், கொடுத்துட்டு கேட்க நன்னூலுக்கும் அதுக்கான நமக்கு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறோம். சோ அப்ப கொண்டு கூட்டு பொருள்கொள் அப்படின்னு என்ன ஆகும், சிதறி கிடக்கும், நம்ம தான் அதை ஒழுங்குபடுத்தி பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறோம். அப்ப ஆழத்து மேல குவளை குளத்துல வாவின் நெடிய குரங்குன்னு இருக்கு. அப்ப ஆழத்து மேல குரங்கு வந்து குளத்துல குவளை அப்படின்னு. அப்ப ஆல மரத்தின் மேல் குரங்கு, அதே மாதிரி குளத்துல குவளை மலர் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ள வேண்டியதா இருக்கு. அது வந்து கொண்டு கூட்டு பொருள்கள். விடை கேட்ட வினாக்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கேயும் நம்ம வந்து படிக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்க ரீட் பண்ணாவே போதும். இதை மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு மேல் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ஒரு 80 இருந்தது, கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட வினா விடை நம்ம கொடுத்துருக்கோம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க, படிச்சு பார்த்துட்டீங்கன்னா போதும், தேர்வுல எப்படி கேட்டாலும் நீங்க சரியா விடையளிச்சிடலாம் அப்படின்னு. அதனால இது நல்லா திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு 2-3 முறை படிச்சீங்கன்னா போதும், தேர்வுல நன்கு விடையளிக்கலாம் அப்படின்னு. அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.